நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற போட்டி போராட்டத்தின் போது பாஜக எம்பி பிரதாப் சந்திரா சாரங்கி நெற்றியில் காயம். ராகுல் காந்தி தள்ளிவிட்ட போது ஒரு எம்பி தன் மீது விழுந்ததால் காயம் ஏற்பட்டதாக குற்றஞ்சாட்டியதால் பரபரப்பான சூழல். आपको किसने धक्का मारा? राहुल गांधी ने। राहुल गांधी ने धक्का मारा। राहुल गांधी कौन सी जगह पे सर? सीढ़ी के ऊपर मैं खड़ा हुआ था और राहुल गांधी ने आकर के एक एमपी को धक्का लगाया, वो मेरे ऊपर गिर पड़ा। நாடாளுமன்றத்திற்குள் செல்ல முயன்ற போது பாஜக எம்பிக்கள் தன்னை தடுத்து நிறுத்தி மிரட்டியதாக ராகுல் காந்தி புகார். தொடர்ந்து முன்னேற முயன்ற போது தள்ளிவிட்டதால் தான் பாஜக எம்பி பிரதாப் சந்திராவும் காயமடைந்ததாகவும் விளக்கம். अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे, धकेल रहे थे और मुझे धमका रहे थे, तो वो हुआ है. ராகுல் காந்தி தள்ளிவிட்டதில் பாஜகவை சேர்ந்த இரு எம்பிக்களுக்கு தீவிர காயம் ஏற்பட்டதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு புகார். மற்ற கட்சிகளை சேர்ந்த எம்பிக்களை தாக்குவதற்காக ராகுல் காந்தி குங்ஃபு கராத்தே கற்றிருக்கிறாரா எனவும் கேள்வி. அம்பேத்கர் குறித்து பேசியதற்காக அமித்ஷா மன்னிப்பு கேட்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். நீல நிற உடையுடன் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, திருமாவளவன் உள்ளிட்ட எம்பிக்கள் கண்டன முழக்கம். माफी मांगो अमित शाह, माफी मांगो मान नहीं सहेंगे बाबा साहब का மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம். அம்பேத்கரின் உருவப்படத்தை கையில் ஏந்தியபடி அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் விசிகவினர் போராட்டம். ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை கைது செய்தது காவல்துறை. காஞ்சிபுரத்தில் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்த விசிகவினர் போராட்டம். உருவ பொம்மைக்கு தீ வைத்த போது தொண்டர் ஒருவரின் காலில் தீ பற்றியதால் பரபரப்பு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அமித்ஷாவின் உருவ பொம்மை எரிப்பு.
கொண்டிருந்த உருவ பொம்மையை ஆவேசத்துடன் மிதித்த விசிகவினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தண்டவாளத்தில் ஓடிச் சென்று ரயிலை நிறுத்திய விசிகவினர் கைது. போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளையும் உடைத்துக் கொண்டு ஆவேசத்துடன் முன்னேறியதால் பதற்றம். தமிழகத்தின் 18 மாவட்டங்களில் 34 உயர்மட்ட பாலங்களை உடனடியாக கட்டுவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. வெள்ள பாதிப்புக்குள்ளான கிருஷ்ணகிரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுமார் 178 கோடியில் புதிய பாலங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அங்கீகரிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு என கூறி தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் நடைமுறையே சடங்கு என கூறுவதா? மக்களோடு மக்களாக இருப்பவர்களை அப்படி பேசக்கூடாது என விஜய்க்கு சீமான் அறிவுரை. அது ஒரு சடங்குன்னு சொல்கிறாருல, அது தவறான வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. நான்லாம் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களோட மக்களாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் தூத்துக்குடியில் ஏன் பார்த்தீங்க? நீங்கள் சாராயம் குடித்து செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா? இது ஒரு கடமை, ஒரு சமூக பொறுப்பு. சிவகங்கை நகரமன்ற கூட்டத்தில் திமுக நகரமன்ற தலைவருக்கும் காங்கிரஸ் உறுப்பினருக்கும் இடையே மோதல். தீர்மானம் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் கூட்டம் நிறுத்தப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் பாலத்தை சீரமைக்க வலியுறுத்தி பாஜகவினர் போராட்டம். மலர் வளையம் வைக்க முயன்றவர்களை போலீசார் தடுத்த போது திடீரென ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. தங்கம் விலை இன்றும் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 520 ரூபாய் குறைந்து 56,560 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய பங்கு சந்தைகளில் வர்த்தகத்தின் தொடக்கத்தில் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளும், நிப்டி 300 புள்ளிகளும் சரிவு. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு. தற்போது வரை ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை மையம் தகவல். மறைந்த பேராசிரியர் அன்பழகன் பிறந்த நாள். அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. அண்டை மாநிலத்தின் கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்கக்கூட முதலமைச்சருக்கு தெம்பில்லை. முல்லை பெரியாற்றில் மாநில உரிமைகளை நிலைநாட்டவும் திராணியில்லை எனவும் இபிஎஸ் கண்டனம்.
அண்ணல் அம்பேத்கரை அவமதிப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் கொச்சைப்படுத்தினாலும் ஏற்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு. ஓலா ஊபர் சேவையை தடை செய்ய வலியுறுத்தி சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். 11 ஆண்டுகளாக மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாமல் இருப்பதாகவும் கூறி கோட்டை நோக்கி பேரணி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள PF அலுவலகம் முன்பாக ஓய்வூதியதாரர்கள் திரண்டு போராட்டம். EPS 95 திட்டத்தின் கீழ் நியாயமான பென்ஷனை உடனடியாக வழங்க வேண்டும் என முழக்கம். நடக்கல, நீதிமன்ற தீர்ப்பிலும் நடக்கவில்லை என்பதனால்தான் நம்முடைய உள்ள குமுறலை கொட்டுவதற்காகவும் எப்பொழுது அழைத்தாலும் நாம் அழைக்கின்ற போதெல்லாம் நாக்கை பிளவுபடுத்தி டாட்டூ வரைந்த விவகாரம் தொடர்பாக சிறையில் உள்ள ஹரிஹரனிடம் மருத்துவ குழுவினர் நாளைய தினம் விசாரணை. சிறைத்துறை அனுமதி அளித்ததை அடுத்து விசாரணை நடத்தப்படுகிறது. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு போலீசிடம் விசாரணை. ஏற்கனவே காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர், வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் கைது. சென்னையில் காலை முதலே பெய்து வரும் மிதமான மழை. மழையில் நனைந்தபடியே பணிக்கு சென்ற மக்கள். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1150 கனஅடியாக அதிகரிப்பு. சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து உயர்வு. மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்றதாக கைதான காவலர். காவலரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு. போதைப்பொருள் வழக்கில் சிக்கும் காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உறுதி. அனைத்து அதிகாரிகளுக்கும் காவல்துறை DGP அலுவலகத்திலிருந்து பறந்தது உத்தரவு. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை வழிப்பறி செய்ததாக வருமான வரி அதிகாரிகள் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான விசாரணையை தொடங்கியது வருமான வரி புலனாய்வு பிரிவு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பள்ளி மாணவன் ஓட்டி வந்த பைக்கை பறிமுதல் செய்த ஆட்சியர். மாணவனின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கவும் காவல்துறைக்கு உத்தரவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை தாக்கி பட்டதாரி பெண் உயிரிழந்த சம்பவம். கேவிக்குப்பம் துருவம் வனப்பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தையை தேடும் வனத்துறை. பாம்பனில் கட்டப்படும் ரயில்வே பாலத்தின் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியதாக தகவல். விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என அதிகாரிகள் நம்பிக்கை. நெல்லை மாவட்டம் இருகந்துறை கல்குவாரியில் பாறைக்கற்கள் சரிந்து விழுந்து விபத்து. கல்குவாரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு.